ஹாய், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸா. நான் நத்தோன். இப்போ ரீசெண்டாக கேப்னு சொல்லப்படுற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் மற்றும் என்ஆர்சின்னு சொல்லப்படுற நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் சிட்டிசன்ஷிப் பற்றி நிறையா போராட்டங்கள் போய்ட்டுருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு பாப்புலர் மீம் என்னென்னா, இந்த ரெண்டு பில்லுமே வந்து எதுலேருந்து ஒரு டைவர்ஷன்னா இந்தியாவோட பொருளாதார மந்த நிலையிலேருந்து ஒரு டைவர்ஷனுக்கு தான் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவோட பொருளாதார மந்த நிலைக்கான காரணம் என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரவிந்த் சுப்ரமணியனுங்கிறவர் இந்தியாவோட ஃபார்மர் எக்கனாமிக் அட்வைசர். அவரும் ஜார்ஜ் ஃபெல்மனும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேப்பரோட டைட்டில் என்னென்னு பார்த்தா, இந்தியாஸ் கிரேட் எக்கனாமிக் ஸ்லோடவுன், வாட் ஹேப்பன், வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. இந்த பேப்பருக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ அது என்ன போட்டிருந்தாங்கிறதான் ஒரு கதையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாட்டோட பொருளாதார நிலையை நிர்ணயிக்கிறதுக்கு ஜிடிபின்னு சொல்லப்படுற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை ஒரு இண்டிகேட்டர் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜிடிபி வந்து ஒரு வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க, ஒரு குவார்ட்டருக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வருஷங்கிறது ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். குவார்ட்டருங்கிறது 3 மாதம். ஒரு வருஷத்தை 4 குவார்ட்டராக பிரிப்பாங்க, Q1, Q2, Q3, Q4 அப்படின்னு. ஸோ இந்தியாவோட இந்த வருஷத்தோட செகண்ட் குவார்ட்டர் எடுத்து அதோட ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளோன்னு பார்த்தா வெறும் 4.5% தான் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு குறைவான க்ரோத் ரேட் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து 2013 தான் இருந்திருக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு துறைகளை எடுத்து பார்த்தாலும் வந்து மோசமான நிலையில் இருக்குது. முக்கியமாக மின்சார உற்பத்தி துறையை எடுத்து பார்த்தா கடைசி 30 வருஷத்துலேயே வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ரேட் கம்மியானது வந்து இவ்வளோ மோசமான நிலை இப்போ தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி க்ரோத் ரேட்ஸ் எக்கனாமிக் ஸ்லோடவுன்ஸ் எப்போ நடந்திருக்குன்னா 1991லையும் 2002லையும் நடந்திருக்கு. பட் இப்போ நடக்கிற க்ரோத் ரேட் வந்து அதை விட மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருளாதார மந்த நிலை ஒரு புதிராகவும் இருக்குது, அதே சமயத்தில் வெறுப்பாகவும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது புதிராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 7% இருந்துச்சு. வேர்ல்டில் இருக்க மேஜர் எக்கனாமியில் இதுதான் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருந்துச்சு. அப்புறம் எக்கனாமிக் ஸ்லோடவுனுக்கான 3 ட்ரிகர்லையுமே எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லை. அது 3Fன்னு சொல்லுவாங்க. ஃபுட் அப்படின்னு சொல்ல போகிற உணவு உற்பத்தி, அதுலேயும் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஃபியூவல்னு சொல்லல, ஃபியூவல் ப்ரைஸஸும் வந்து பெருசாக ஒன்றும் ரொம்ப ஏறலை. ரிஸ்க்குன்னு சொல்லப்படுற இப்போ இந்தியாவோட கஜானாவும் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புதிராக இருந்துச்சு. இது வெறுப்பாக இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தா, கவர்மெண்ட் மற்றும் ஆர்பிஐன்னு சொல்லப்படுற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து கார்பரேட் டேக்ஸை வந்து பெரிய அளவில் குறைச்சாங்க. இது குறைச்சதுக்கான காரணம் என்னென்னா, டேக்ஸை குறைச்சா கார்பரேட்ஸ் மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும். ஸோ அது வழியாக இன்னொரு எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க. இன்னொன்று 4 பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் எக்கனாமி பூஸ்ட் பண்ணோன்னு ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து குறைச்சாங்க. ஸோ இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பேங்கிங் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆர்பிஐட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. யார்? பேங்க்ஸ். ஸோ அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்குவாங்க. அதை விட அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மக்கள்கிட்ட பேங்க்ஸ் வந்து கடன் கொடுத்து, ஸோ இது மூலமாக பேங்க்ஸ் வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ ஆர்பிஐ பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வந்து பேங்க் நிறையா கடன் வாங்குவாங்க. ஸோ நிறைய மக்களுக்கு கடன் தர முடியும் போது மக்கள் நிறையா செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தாங்க. ஸோ இதுதான் இருந்தது காரணம், இதுதான் இது வெறுப்பாக இருந்தது காரணம். ஸோ நிறைய அனலிஸ்ட் வந்து பொருளாதார மனநிலைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இது எதுவுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லை. கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பொருளாதார கட்டமைப்புகள் அந்த பிரச்சனைகள். இன்னொன்று சைக்ளிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற இப்போ டெம்பரவரியாக நடந்த இதனால இது காரணம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ முதல்ல ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப வருஷமாகவே லேண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மற்றும் லேபர் லாஸில் வந்து பெரிய வித மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் பொருளாதாரம் வந்து அடிபட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து இதை வந்து அரவிந்த் ஒத்துக்கல. இது காரணம் என்னன்னு பார்த்தா, 20 வருஷமாகவே இது ரெண்டுலேயுமே வந்து ஒரு பெரிய மாற்றம் வரல. ஸோ இப்போ திடீர்னு வந்து 20 வருஷமாக ஜிடிபி நல்லா இருந்தபோது இப்போ மட்டும் இதனால தான் இது காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், இன்கம் இன்இக்வாலிட்டின்னு சொல்லப்படுற வருமான ஏற்றத்தாழ்வு. ஸோ 2000s ஐடி பூம்னால சில மக்கள் வந்து பயங்கரமாக பலனடைஞ்சாங்க அந்த ஐடி பூம்னால. ஸோ அவங்க நிறையா சம்பாதிச்சாங்க, அதை அவங்க செலவு பண்ணாங்க. ஸோ அதனால் எக்கனாமி பூஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 2010க்கு அப்புறம் ஐடி பூம் க்ரோத் கம்மியாகிட்டனால ஸோ இப்போவுமே அதனால எக்கனாமி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் வந்து அரவிந்த் ஒத்துக்காத காரணம் என்னென்னு சொல்கிறாருன்னா, 2010லேருந்து இப்போ வரைக்கும் ஆன க்ரோத்துக்கான முக்கிய காரணம் வந்து ஐடி பூம்லேருந்து வந்த குறைஞ்சதுக்கான காரணம் கிடையாது. மெயினாக வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமானனாலேயும் ஏற்றுமதி அதிகமான காரணம் தான்.
அப்படிங்கனால இதுவும் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சைக்ளிக் ஃபேக்டர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது, இதெல்லாம் தான் காரணமாக இருந்திருக்கும். அதாவது இப்போ நடந்த விஷயங்கள் இதனால தான் காரணம் மந்த நிலை அப்படிங்கிற சொல்லும்போது இதையும் அவர் அரவிந்த் சுப்ரமணியம் ஒத்துக்க முடியாதுங்கிற காரணம் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இப்பயும் வந்து ஒன்றும் பெரிய விதத்தில் ஒன்றும் பாதிக்கப்படல. ஸோ அப்போ இதை வந்து திடீர்னு வந்து இதுதான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எதையுமே அவர் ஒத்துக்கலை. அப்போ என்னதான்டா பிரச்சனைன்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதானே கேட்குறீங்க. அடுத்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரவிந்த் சுப்ரமணியம் மற்றும் ஜாஷ் ஃபெல்ட்மேன் இந்திய பொருளாதார மந்த நிலைக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு கேட்டால் ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பர்சனோட சொத்து மற்றும் லாபம் அதோட குறிப்பீடு தான் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளமை 2+2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் எதுன்னா ஓல்டு ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம், செகண்ட் 2 என்னன்னு பார்த்தா நியூ ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. இந்த 4 சேர்ந்தது தான் 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சு. ஸோ அப்போ உலகத்தோட பொருளாதாரமே வந்து பயங்கர மோசமான நிலைக்கு அப்போ போச்சு. ஸோ அப்போ நம்ம ஊரில் இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் 2008 முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, க்ரோத் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால நிறைய ரிஸ்க் எடுத்து அதிக அளவில் பேங்க்ஸ்லேருந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் இந்த 2008 கிரைசிஸ் அப்போ என்ன ஆகி போச்சு, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆகி போய் அவங்களால வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் டிஃபால்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். இதுக்கு அடுத்து என்னன்னா, இவங்களுக்கு கடன் கொடுத்த பேங்க்ஸ் என்ன பண்ணாங்க, அதிக அளவில் இவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஸோ இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் புதுசாக இன்னும் கடன் தரோம், ஸோ இதை வச்சு பழைய கடனோட இன்ட்ரெஸ்ட்டை கட்டு அப்படிங்கிற மாதிரி கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கு. இதை 2015 ஆர்பிஐ உள்ளே புகுந்து என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு பேங்க்கை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆகிப்போச்சு, இதுதான் வந்து பேங்க்குக்கான செகண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் இது வந்து ஓல்டு ட்வின் அப்போ நடந்த 2008 நடந்த பிரச்சனைகள். ஸோ இதுக்கப்புறம் இருந்த நேரங்களில் வந்து ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தனால அப்போ ஓரளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ரியல் எஸ்டேட் ஃபேக்டரில் அடுத்த வந்து பிரச்சனை. ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, அதிக அளவில் நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்ட டெவலப்பர்ஸ் வந்து அதெல்லாம் விற்க முடியலை. அவங்க என்ன நினச்சாங்க, அதிக விலையில் வச்சு வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. பட் மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லாத. ஸோ என்ன ஆகி போச்சு, அவங்களாலையும் கடன் கட்ட முடியல. ஏன்னு பார்த்தா சரி விலை தானே அதிகமாக இருக்குது, அப்போ விலையை குறைச்சலாமே அப்படின்னு பார்த்தா விலையை அவங்களால குறைக்க முடியல. ஏன்னா அவங்க இப்போ ஒரு வீடு வந்து ஒரு 4 கோடினா 4 கோடி கடன் வாங்குறதுக்கு அதை தான் கொலாட்ரலாக காமிச்சு அவங்க கடனே வாங்கியிருப்பாங்க. ஸோ இதோட மதிப்பை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக அதோட மதிப்பு குறையுங்கிறனால அவங்களால விலையும் குறைக்க முடியல. ஸோ அவங்களால போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீடுகள் எல்லாத்தையும் விற்க முடியல. அப்படிங்கிறனால ரியல் எஸ்டேட் செக்டர்லேயே பயங்கர அடி வாங்குச்சு. ஸோ இதுதான் வந்து 3வது பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். அடுத்த 4வது என்னன்னா, இப்போ பேங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேட் லோன்ஸ் நிறையா கொடுக்குறதில்ல அப்படிங்கிறனால உள்ள யார் வந்து இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு யார் உள்ளே வந்தாங்கன்னா என்பிஎஃப்சின்னு சொல்லப்படுற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். இவங்க ஆக்சுவல் பேங்கிங் லைசன்ஸ் இவங்கள்ட்ட இருக்காது. அதாவது மக்கள்கிட்ட இவங்களால டெபாசிட் சேவிங்ஸ் மேலே டெபாசிட்லாம் எடுக்க முடியாது. பட் மக்கள்கிட்ட மற்ற கொலாட்ரல் வாங்கி அவங்களுக்கு கடன் வந்து இவங்க வழங்குறவங்க. ஸோ இவங்க அதிக அளவில் கடன் இவங்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பேங்கிங்கிறதே ஒரு நம்பிக்கையை வச்சு ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான். என்ன ஆகி போச்சு, 2018 தான் இந்த ஐஎல்எஃப்எஸ் இஷ்யூ வெளியே வந்து, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபைனான்சிங் சர்வீசஸ் கம்பெனி 2018 தான் வந்து அவங்களும் வந்து வாங்கின கடனில் வந்து டிஃபால்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ திருப்பி இதுவும் வந்து பயங்கர ஒரு பிரச்சனைக்கு போச்சு. ஸோ இந்த 4 பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் தான் வந்து இதில் வந்து போத் ஸ்ட்ரக்சரல் அஸ் வெல் அஸ் சைக்ளிக் ஃபேக்டர்ஸ் இருந்தனால தான் இந்தியன் கிரேட் எக்கனாமிக் ஸ்லோடவுனுக்கான காரணம் அப்படின்னு அரவிந்த் சுப்ரமணியன் மற்றும் ஜாஷ் ஃபெல்ட்மேன் அவங்க பேப்பரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.